எவ்வளோ நேரம் நின்றுட்டு உட்காரண்டா. இருட்டுண்ணா. இளங்கடிக்கிறான் சொல்கிறா. அண்ணே, உங்கள் வீட்டில் ஏதாவது விருந்து நடக்குதா? விருந்தும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை. ஏன்? இல்லைண்ணே, மீனாட்சி அண்ணி ஒரு பெரிய கேரியர் எடுத்துக்கிட்டு தலையில் முக்காடு போட்டு எங்கேயோ போகிறாங்கண்ணே. முக்காடு போட்டுக்கிட்டா எங்கே போகிறாங்க? அண்ணே, இந்த மதுரா வயல் பக்கம் தான் போயிட்டு இருக்காங்கண்ணே. எப்போ பார்த்த? இப்போ தானே பார்த்தேன். சரிடா, நான் பார்த்துக்கிறேன். நான் போகிறேன், நான் போய் பார்த்துக்கிறேன். என்னாச்சு மாமா? நான் சொன்னல தொக்கா மாட்டுவாருன்னு. அண்ணி அவங்களோட ஹைட்டாக ஒரு கேரியரை தூக்கிட்டு போகிறாங்களாம். அவ்வளோ பெரிய கேரியரில் யார் திரும்ப சாப்பிடுவா? யார்? எங்கள் அப்பா தான் சாப்பிடுவார். அண்ணி எங்கே திரும்ப போகிறாங்க? மதுரை வயலுக்கா போகிறாங்க. மதுரை வயல் என்ன திரும்ப இருக்குது? எங்கள் தோப்பு இருக்குது. தோப்புக்குள்ளே திரும்ப இருக்குது. பொந்து இருக்குது. பொந்துக்குள்ளே எங்கள் அப்பா இருக்குது. மாட்டினாரு. செம்ம இல்லை? சத்யா சொன்ன மாதிரியே ஐயோ எங்கள் அப்பா இருப்பாரு ஒரு பழைய பீஸ் ஆகிட்டாரு. இந்த பழைய அரசியல்வாதிகள் திரும்ப பண்ணுவாங்களா, அவங்களே போய் எங்கள் ஒழிஞ்சிக்கிட்டு என்னை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு அப்படின்னு ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணுவாங்க. அவரை பாரு, சொந்த புள்ள மாதிரி லேப்பாலே போட்டுட்டு இருக்கிறாரு. சே, இந்த மாதிரி கேவலமாக அரசியல் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது அசிங்கமாக இருக்குடா. நோ, இந்த காலத்தில் எல்லாம் ரொம்ப சாதாரணண்ணா. நெஞ்சே வலிக்காது அவனுங்களுக்கு. ஆனால் நெஞ்சு வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துப்பானுங்க. அந்த மாதிரி எத்தனை அரசியல்வாதிக்கிறானுங்க. உங்கள் அப்பாவும் அப்படி தான் போல இருக்குது. பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் போல இருக்குது. அதில் இது ஒரு டைப்புண்ணா. ஆனால் நீங்கள் எல்லாம் இருக்கிறதாண்டி இதெல்லாம் சமாளிச்சுன்னுக்கிறீங்க. சமாளிச்சு தானே ஆகணும். இதுவே ஆப்போசிட்டில் வேறு யாராகிறான்னு வச்சுங்களேன், அவள் தான் சமாளிக்கவே முடியாது. அப்படியே ஓடிட்டு இருப்பானுங்க. எனக்கு என்னவோ இதே மாதிரி தான் உங்கள் அப்பா எல்லா வாட்டியும் ஜெயிச்சிருப்பான்னு தோணுது. என்னண்ணா? இல்லைடா, ஆரம்பத்தில் தான் ஒழுங்காக தான் இருந்தார். இப்போ தான் இந்த மாதிரி ஆகிட்டாரு. சேரக்கூடாதவங்களாம் கூட சேர்ந்து இப்படி ஆகிட்டாரு. சரி விடு, எஸ்கேப் போட போகிறாரு. வாங்க நம்ம டக்குனு பிடிச்சலாம். மாமா மாமா, நீங்க 2 பேரும் போனா அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. நானும் சத்யாவும் போறோம். சரிதாண்ணா. அங்க போய் என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். சரி, பார்த்து பத்திரம். லொகேஷன் எனக்கு ஷேர் அனுப்புறேன். ஆனா பத்திரம். சத்யா பார்த்துக்கோ. வாங்க. அஞ்சலி பார்த்து போயிட்டு வா. சரிண்ணா. வரண்ணா. அத்தை வேற ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விடுமா, நான் பாத்துக்கிறேன். மாமா, எலெக்ஷன் முடியற வரைக்கும் நம்மளால சமாளிச்சிட முடியும்ல? ஈஸியா சமாளிச்சிடலாமா? நீ தாமா ஜெயிக்க போற. ஒன்னா நான் ஜெயிக்க வைப்பேன். நீ தைரியமா இரு. இந்த பாரு, உன் வெற்றி தான் என்னோட வெற்றி. புரியுதா? சத்யா, போதும் போதும் போதும். போதுமா? போ. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானே என்னோட சுயரூபம் என்னன்னு உனக்கு தெரியும் ஈஸ்வரமூர்த்தி. நான் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் முதல் வேலையா உன்னை மொத்தமா அழிக்கிறேன். அதுக்கப்புறம் உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நான் காலி பண்ணி காட்டுறேன். என்ன ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க? மாமா மாமா, என்னாச்சு? நீங்க சொன்னது சரியா போச்சு. உங்க அப்பா வலசர்வாக்க பண்ணை வீட்டுல தங்கி இருக்காரு. உள்ள விருந்து பெருசா நடந்துகிட்டு இருக்கு. உங்க அண்ணி உங்க அப்பாவுக்கு நல்ல விருந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. பக்காவா ஸ்கெட்ச் போட்டு காலி பண்ணிருக்காங்க. நான் சொல்லல. ஏன் தான் இந்த மாதிரிலாம் மட்டமா பண்ணிட்டு இருக்காரு? சத்யா, வீடியோ எடுத்தியா? நோ, HD குவாலிட்டியில் எடுத்துக்கிறேன். ஃபோனை கொடுங்க. இதை பாருங்க. மாமா, உங்களுக்கு இங்க வசதியா இருக்குல்ல? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லம்மா. நேரத்துக்கு பசங்க டீ, காஃபி, ஜூஸ்ன்னு எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்றானுங்க. மா. ஏங்க, நான் இவர் இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஊர்லாம் காணான்னு சொல்லிட்டு ஆந்திரா மில்ஸை ஃபுல் கட்டிட்டு இருக்கிறாரு. மாப்பிள்ள, உங்க அப்பா எத்தனை வருஷமா அரசியல்ல இருக்காரு. அவரு இந்த பதவியை தக்க வச்சுக்கணும்னு தான் நினைப்பாரு. நீங்க அவரை தோக்கடிக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் அவர் நினைக்கிறது சகஜம் தானே மாப்பிள்ள? ஏன் ஐஸ் பாய் விளையாடுற மாதிரி அவரே போய் ஒளிஞ்சிக்கிட்டு பழி ஏமால போட்டுருக்காரு. ஸ்கூல் பையனோட மோசமா பண்ணிருக்காரு அவரு. இல்ல, எனக்கு இந்த எலெக்ஷன்லாம் வரத்துக்குள்ள உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு மாப்பிள்ள.
எல்லாரும் ஒத்துமையா வாழ்ந்தாதானே மாப்பிள்ள கண்ணுக்கு அழகு. கண்ணுக்கெல்லாம் அழகாக தான் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக நல்ல பிரச்சனை வீட்டில் வரும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அத்தை. இந்த பாருங்க அத்தை, நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வருதோ இல்லையோ, நம்ம தொகுதி நல்லா இருக்கணும், நம்ம தொகுதி மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல எம்எல்ஏ வேணும், அதுக்கு சரியான ஆள் துளசி தான். மக்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும். அஞ்சலி, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோ இருக்குல்ல, தூக்கி எல்லா மீடியாவில் எல்லாத்துலேயும் போடு, தூக்கி போடு, எல்லாத்துலேயும் வரட்டும், போடு. வேணாம் வேணாம், ஏன் நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்க. இது பாருங்க, மாமா தானா போய் ஒளிஞ்சிருக்காரு. அதை நாம எதுக்கு சோஷியல் மீடியால பரப்பி விடணும்? மக்களை தானா போய் பார்த்தா, அவங்களே நேரா பேசினா. மாமா விடுங்க மாமா, எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. அத்தை உங்களை இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை. எப்படியோ என்ன பிளான் போட்டாலும் பிளான் மொத்தமா லீக் ஆயிடுது. யார் அந்த வேலையை செய்யறாங்கன்னு தெரியலையே மாமா. மீடியா மொத்தமும் உங்களை பத்தி தான் மாமா பேசிட்டு இருக்கு. நேத்துக்கே நிறைய பேர் கால் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவோமா மாமா? இன்னும் என்னை பத்தி யாரும் முழுசா தெரிஞ்சுக்கல. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். ஒண்ணு நான் ஜெயிக்கணும், இல்ல நான் கை காட்டுறவங்க தான் ஜெயிக்கணும். இது என் மான பிரச்சனை. என்னோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனது ஆகட்டும். மக்கள் ஓட்டு போடலனாலும் ஓட்டு போடுறதுக்கு நான் தனி ஆளுங்களை இறக்குறேன். புரியல மாமா. ஒவ்வொரு மண்டலத்திலையும் 500 பேர் நம்ம ஆளுங்களை இறக்கியிருக்கேன். ஓட்டுப்பதிவு அன்னைக்கு எப்படியும் ஒரு 40% ஓட்டு போதாது. அந்த ஓட்டை நம்ம ஆளுங்க ஃபில் பண்ணுவாங்க. அந்த ஓட்லயே நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். இந்த பார், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஜெயிச்சிட்டு பேசிக்கிறேன். இந்த வீட்டுல யார் இருக்கணும்னு. அபசகுணமா கருப்பு சட்டை போட்டு வந்திருக்க. ஓட்டு போட போறோம். நான் வேற சட்டை மாத்திட்டு வந்துருங்க ஐயா. எல்லாருக்கும் சொல்லிட்டல, வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க ஐயா. கிளம்பலாமா மாமா? ஆ, மாமா நீங்க சொன்ன அந்த 500 பேரு அதெல்லாம் வேலையை கச்சிதமா முடிச்சிருவாங்கம்மா. தோ அவங்களே ஃபோன் பண்ணிட்டாங்களே. ஹலோ, என்னடா எல்லாரும் பூத்துக்கு கிளம்பிட்டீங்கல்ல? இந்த பாரு, எந்த குழப்பமும் வரக்கூடாது. பக்காவா ஓட்டு போட்டு மாட்டிக்காம தப்பிச்சிருங்க. இங்க பாருடா, அங்க இருக்கிற நம்ம அதிகாரிகளை தாஜா பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் கவனமா இருங்க. ஐயா, ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. என்னடா சந்தேகம்? நேத்து தூங்குறப்ப ஓட்டு போடுற மாதிரி கனவு வந்துச்சு. அதுக்கு என்னடா, கனவு தானே. இப்பதான் நிஜமா ஓட்டு போட போறீங்களே. இல்லையா,